ஹேங்க் அந்த ஹோட்டலை வாங்கினரை பார்த்துட்டு பெட்டிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வாங்கிட்டானே அப்படின்னு சொல்கிறா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு வந்து ஹேங்கை பாஸ் அப்படின்னு கூப்பிட்டு விஷ் பண்ணுறா. ஹேங்க் குழப்பமா நீ யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, என் பேர் லூவோ, நான் தான் இந்த ஹோட்டலோட செக்ரட்டரி, இப்போது நீங்கள் தான் எங்கள் பாஸ், அதனால் இந்த ஹோட்டலோட கணக்கு வழக்குகளை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹேங்க் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா அதில் அந்த ஹோட்டல் ஏற்கனவே 50 மில்லியன் நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குன்னு தெரியுது. ஓ, இதனால தான் இவ்வளோ கம்மி விலைக்கு எனக்கு இதை தள்ளியிருக்காங்க போல அப்படின்னு ஹேங்க்குக்கு அப்போ தான் புரியுது. இதை கேட்டு பெட்டிக்கு செம கடுப்பாகி அங்கேருந்து வேகமாக கிளம்புறா. ஹேங்க் அவகிட்ட ஓடி போய் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவளோ இப்போது இதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு முறைச்சிட்டு போகிறான். அன்றைக்கி நைட்டு ஹேங்க் மறுபடியும் அவனோட ரூமை பூட்டிக்கிட்டு அந்த ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் சிஸ்டமை ஆன் பண்ணுறான். இன்றைக்கி அதிர்ஷ்டம் அவ்வளோவா இல்லைனாலும் நிறைய பணத்தை செலவு பண்ணதுனால நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அந்த சிஸ்டம் மூலியமாக ஹேங்கோட பவர் எல்லாம் 7 பாயிண்ட்ஸ் ஏறி இப்போ அவன் லெவல் 2 அடைகிறான். அதில் ஒரு சூப்பர் பவர் அவனுக்கு கிடைக்குது. அதாவது 20 கிலோ வரைக்கும் எடையுள்ள ஏதாச்சும் ஒரு குட்டி மிருகத்தோட உடம்புக்குள்ளே அவனோட ஆன்மாவை மாற்றி அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. என்னது, இப்படி ஒரு சக்தியா அப்படின்னு ஹேங்க் ஆச்சரியப்பட்டு இதை இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறான். வீட்டில் எந்த மிருகத்தை யூஸ் பண்ணலான்னு யோசித்தவனுக்கு அவங்க அம்மாவோட பூனை ஞாபகம் வருது. உடனே அந்த பூனையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். இப்போது பூனை என்ன பார்க்குதோ அது எல்லாம் ஹேங்க்குக்கு தெரியுது. அவனால் அந்த பூனையை தன் இஷ்டத்துக்கு அசைக்கவும் முடியுது. அப்போது பெட்டி அங்கே வர்றதை பார்த்துட்டு இவன் பூனை உடம்புக்குள்ளேயே இருந்து அவளை கவனிக்கிறான். பெட்டிக்கு இது ஹேங்க்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் அந்த பூனையை ரொம்ப பாசமாக தடவி கொடுத்து கொஞ்சறா. ஹேங்க்குக்கு அந்த உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி எனக்கு பூனைனாலே பிடிக்காது, ஆனால் இப்போது என் வருங்கால பொண்டாட்டி வேற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது பூனையாக இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து ஹேங்க் அவனோட புது ஹோட்டலில் உட்காந்துருக்கும்போது லூவோ அங்கே வர்றா. பாஸ், உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, இசபெல்லோட மியூசிக் டைரக்டர் தான் இதை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. ஹேங்க் 30 மில்லியன் வாங்காமல் அவன் விடமாட்டான் போலையே, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நான் மசிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லூவோ மெதுவாக, நம்ம ஹோட்டலுக்கு இப்போ கெஸ்ட் யாரும் வர்றதில்ல, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறா. பெட்டி அங்கே வந்து, முதல்ல நான் இந்த ஹோட்டல் லாபத்தை பற்றி கவலைப்படலை, ஆனால் இப்போ தான் புரியுது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு. அந்த பாட்டு குரூப்பை மீட்க உன்கிட்ட போதுமான காசு இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹேங்க் எரிச்சலாகி, அந்த குரூப் இப்போது எல்லா இடத்துலையும் பிரபலமாகிடுச்சு, அவங்க நினச்சா மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஆள முடியும், ஆனால் அந்த அயோக்கிய டைரக்டர் தான் அவங்கள வெளியே வராமல் மறைச்சி வச்சுருக்கான், அவனை தொடர்பு கொள்ளவே முடியலை. பெட்டி ஒரு க்ளூ கொடுக்குறா. பேச்சுவார்த்தை நடத்த பல வழி இருக்குது ஹேங்க், அந்த ஆளோட ரகசியமான தப்பு ஏதாச்சும் கிடைச்சா அவனை ஈஸியாக மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹேங்க் மறுபடியும் அவனோட குரூப்பை முடக்கி வச்சிருக்கிற அந்த மியூசிக் கம்பெனிக்கு போகிறான். டிரைவர்கிட்ட, பாதி நைட்டில் எதுக்கு ஒருத்தனோட கம்பெனி பேஸ்மெண்ட்குள்ளே நுழைய பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் எதுக்கு உங்கள் அம்மா பூனையை கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹேங்க், இப்போதைக்கு இது எல்லாம் விளக்க முடியாது, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பூனை உடம்புக்குள்ளே போகிறான். டக்குன்னு பூனை கார் விண்டோ வழியாக கீழே குதித்து சாஃப்டாக தரையில் நிற்கிது. பெட்டி சொன்ன மாதிரி எல்லா மனுஷனுக்கும் ஏதாச்சும் ஒரு அழுக்கான ரகசியம் இருக்கும், அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டா அந்த டைரக்டர் என் காலில் விழுவான் அப்படின்னு ஹேங்க் நினைக்கிறான். பூனை உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால யாரோட கண்ணிலையும் படாமல் டைரக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையலான்னு பிளான் பண்ணுறான். ஆனால் முதல் பிரச்சனையே அந்த பூனையோட எடை தான். அது ஜன்னல் வழியாக உள்ள நுழைய ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு வழியாக முக்கி முணங்கி உள்ளே போயிடுறான். இருட்டான அந்த காரிடாரில் பூனையோட நைட் விஷன் மூலியமாக ஹேங்க்குக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது. டைரக்டரோட ஆஃபீஸ் ஒரு மாடி மேலே இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஹேங்க் அங்கே போகிறதுக்காக லிஃப்ட் பட்டனை தன்னோட மென்மையான கால்களால் அமுக்குறான். மாடிக்கு வந்து சேர்ந்ததும் ஹேங்க் அந்த கம்பெனியோட இருட்டான காரிடாரில் ரொம்ப ஜாக்கிரதையாக சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் தேடி வந்த டைரக்டரோட ஆஃபீஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அங்கே யாராச்சும் செக்யூரிட்டி இருக்காங்களான்னு அங்கிட்டும் இங்கிட்டும் நோட்ட விடுறான். ஆனால் நல்ல வேலையாக அங்கே யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸோட மெயின் டோர் பூட்டாமல் லேசாக திறந்துருக்கிறத கவனிச்சிட்டான். ஆஹா, இன்னைக்கு நமக்கு லக்கி டே தான் போல அப்படின்னு மனசுக்குள்ளே குஷியாகிட்டு மெதுவாக உள்ளே நுழையிறான். உள்ளே போனதும் அங்கே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்கிறத பார்த்துட்டு நேராக அந்த டேபிள் மேலே தாவி குதிக்கிறான். இதோ வெற்றிக்கனி நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பூனையோட மென்மையான கால்களால் கம்ப்யூட்டர் பவர் பட்டனை அழுத்துறான். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கு. அந்த கம்ப்யூட்டரில் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, இப்போ பாஸ்வேர்ட் இல்லாமல் அந்த டைரக்டரோட அழுக்கு ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹேங்க் ரொம்ப நொந்து போயிடுறான். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு அவன் பயந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த பூனையோட கூர்மையான காதுகளுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குது. பூனையோட உடம்புல இருக்கிறதுனால ஹேங்கால அந்த சத்தத்தை ரொம்ப தெளிவாக கேட்க முடியுது. இந்த நேரத்தில் ஆஃபீஸ்க்குள்ளே யாருப்பா அது அப்படின்னு டவுட் ஆகி என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக டேபிளில் இருந்து கீழே குதிக்கிறான். அந்த சத்தம் வர்ற
இடத்த நெருங்க ஒரு பொண்ணோட குரல் லேசா கேக்குது. என்ன தொடாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. ஹேங்க் எட்டி பார்த்தா அந்த கம்பெனி டைரக்டர் ராத்திரி நேரத்துல தன்னோட சபார்டினேட் பொண்ணு கூட ஜாலியா இருக்கான். அடப்பாவி, இவன் இவ்வளோ பெரிய அயோக்கியனா அப்படின்னு நினைச்ச ஹேங்க் இந்த பூனை உடம்புக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை பாராட்டுறான். யாரும் பார்க்காத மாதிரி ஒரு கரெக்டான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பூனையோட கழுத்து பட்டையில ஹேங்க் ரகசியமா மாட்டி வச்சிருந்த கேமராவை ஆன் பண்றான். மொத்த விவகாரத்தையும் அப்படியே வீடியோவா எடுத்துடுறான். அடுத்த நாள் காலையில ஹேங்க் லுவோ கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து, இதை அந்த டைரக்டர் கிட்ட கொண்டு போய் கொடு. இசபெல் குரூப்போட கான்ட்ராக்டை இப்பவே ரத்து பண்ணலனா இந்த வீடியோவை ஊர் முழுக்க ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டு. இப்போ $1 செலவில்லாம இந்த டீல்ல நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு கெத்தா சொல்றான். இதை கேட்ட பெட்டிக்கு பயங்கர ஆர்வம் வந்துருச்சு. அப்படி அந்த வீடியோல என்னதான் இருக்கு, $1 கூட செலவு பண்ணாம அவன் ஒத்துப்பானா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறா. அதுக்கு ஹேங்க் குசும்பா சிரிச்சுக்கிட்டே, அதுல ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ இருக்கு பெட்டி அப்படின்னு சொல்றான். பெட்டி, அது என்ன வீடியோன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்ன அன்பு கணவரே அப்படின்னு கூப்பிட்டாதான் சொல்லுவேன் அப்படின்னு வம்பிழுக்கிறான். பெட்டி உடனே வெக்கப்பட்டுக்கிட்டே முகத்தை திருப்பி, அவ்வளோ ரகசியம்னா எனக்கு ஒன்றும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே அவளை சமாதானப்படுத்தி உண்மையை சொல்றான். பெட்டி, அந்த வீடியோல அந்த டைரக்டர் அவனோட சொந்த அண்ணன் பொண்டாட்டி கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது பதிவாகி இருக்கு. அவனோட அண்ணன் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆளு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த டைரக்டர் காலி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பெட்டி ஷாக் ஆகி, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹேங்க், என்கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பெட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த பக்கம் டைரக்டர் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆத்திரத்துல கத்துறான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி சீஃப் கிட்ட, எப்படிடா இதெல்லாம் நடந்தது, யார் உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த செக்யூரிட்டி, சார் கேமராவை செக் பண்ணி பார்த்தோம், ஒரு சாதாரண பூனையை தவிர வேற யாருமே உள்ள வரல அப்படின்னு சொல்றான். டைரக்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பூனை உள்ள வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வீடியோவும் எடுத்துட்டு போயிருக்குன்னு நீ சொன்னா நான் நம்பணுமா? பூனைங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அறிவு கிடையாதுடா அப்படின்னு கத்துறான். வேற வழி இல்லாம அந்த இசபெல் குரூப்போட கான்ட்ராக்டை இப்பவே எரிச்சிடுங்க, அவங்க எங்க வேணா போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா மனசுக்குள்ள, என்னை பிளாக்மெயில் பண்ண அந்த ஆளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வஞ்சகத்தோட நினைக்கிறான். அன்னைக்கு சாயந்தரம் ஹேங்கோட அந்த 3 ஸ்டார் ஹோட்டல் ஓப்பனிங்ல பயங்கரமான வான வேடிக்கையெல்லாம் நடக்குது. இசபெல் குரூப்போட கச்சேரி இருக்குன்னு தெரிஞ்சு கூட்டம் அள்ளுது. இவங்களோட கச்சேரி இங்க நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல இசபெலும் அவளோட பார்ட்னர்ஸும் ஸ்டேஜில் வராங்க. எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்றாங்க. இசபெல் மைக்க குடிச்சு, இன்னைக்கு ஒரு மினி கன்சர்ட் நடத்த போறோம், நீங்க இங்க வந்ததுக்கு கண்டிப்பா வருத்தப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்ட ஆரம்பிக்கிறா. ஹேங்க் அந்த ஹோட்டலோட பால்கனியில் நின்றுக்கிட்டு கீழே நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக வேடிக்கை பார்க்குறான். அப்போ பெட்டி மெதுவாக அவன்கிட்ட வந்து, ஹேங்க், இங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசுகிறத கவனிச்சியா? அவங்களுக்கு இந்த ஹோட்டல் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா, வெறும் இசபெலையும் அவங்க டீமையும் பார்க்கறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறா. கூடவே, இந்த ஹோட்டல் ஏற்கனவே அதோட பேரை கெடுத்துக்கிச்சு, அதனால நீ என்ன பிளான் பண்ணாலும் இந்த நிலைமையை மாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவனோட முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறா. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, என் ஹோட்டலோட பேரை திருப்புறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செக்ரட்டரி லூவோவை கூப்பிடுறான். லூவோ, இப்பவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, நம்ம ஹோட்டலுக்கு வர்ற எல்லா கெஸ்ட்டுக்கும் அடுத்த 3 நாளைக்கு பிரம்மாண்டமான விருந்து, பேன்குவெட், சாப்பாடு ஃப்ரீ அப்படின்னு சொல்றான். பெட்டி இதை கேட்ட அதிர்ச்சியாயி, மறுபடியும் காசை வாரியறே ஆரம்பிச்சிட்டியா? இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், இங்க சாப்பாட்டு பொருட்களோட விலை எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹேங்க் ரொம்ப கூலா, எனக்கு தான் காசு செலவு பண்றது பிடிக்குமே, அப்புறம் விருந்துனா ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடா இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு போடு போடுறான். அப்போ கீழே கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம், இசபெல் குரூப் எங்க போனாங்க, கச்சேரி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ஹோட்டலோட ஹோஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து, நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் பசியோட இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்களோட இந்த எனர்ஜிக்கு ஒரு கிஃப்டா நம்ம ஹோட்டலோட பின்பக்கத்துல அடுத்த 3 நாளைக்கு ஒரு பெரிய விருந்து நடக்க போகுது, எல்லாரும் வந்து ஃப்ரீயா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னப்பா இவ்வளவு தாராளமா இருக்காங்க, இந்த ரோட்ல இருக்கிற மற்ற ஹோட்டல்லையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க, ஒருவேளை 2க்கும் ஒரே ஓனர் தானோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ திடீர்னு கூட்டத்தை முட்டிக்கிட்டு 2 பெரிய உருவங்கள் முன்னாடி வர்றாங்க. அவங்க தான் ஃபேட் குவோ பிரதர்ஸ். இங்க ஃப்ரீயா விருந்து போடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம், அப்ப நாங்க கண்டிப்பா அங்க இருந்தாகணுமே அப்படின்னு வர்றாங்க. அவங்கள பார்த்த மற்றவங்கெல்லாம் பயந்து போய், ஐயோ இந்த ஹோட்டல் காலி, இவங்க 2 பேருக்கும் தீராத பசி, சாப்பாடு கொஞ்சம் சுமார்னா கூட மொத்த ஹோட்டலையும் அடிச்சு உடைச்சிடுவாங்க அப்படின்னு கிசுகிசுக்கிறாங்க. ஆனா அந்த ஹோஸ்ட் பதட்டப்படாம, எங்க ஓனர் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு, நீங்க தாராளமா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாரு.
உள்ள போன மக்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அங்க குட்டி குட்டியா நிறைய கேபிள் போட்டு ஷெஃப் எல்லாம் முன்னாடியே நின்னு நெருப்புல சுட சுட சாப்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்களே கூட சமைச்சிக்கலாம், எல்லாமே ஹோட்டல் செலவு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாப்பாடை பார்த்ததும் இது ஏதோ பார்பிக்யூ மாதிரி இல்லையே அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ஃபேட் குவோ பிரதர்ஸ் பசியில எதையும் யோசிக்காம சாப்பாடை அள்ளி வாயில போட்டுக்கிறாங்க. ஒரு வாய் சாப்பிட்டதுமே அவங்க கண்ணுல ஒரு சந்தோஷம். ஆஹா, என்ன ஒரு ருசி, அப்படியே சின்ன வயசுல எங்க அம்மா செஞ்சு கொடுத்த சாப்பாடு ஞாபகம் வருது அப்படின்னு பாராட்டுறாங்க. இவ்வளவு பெரிய ஆளுங்களே ஓகே சொல்லிட்டாங்களே என்ன மத்தவங்களும் ஆர்வமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பால்கனில இருந்து இது எல்லாம் பார்த்த ஹேங்க் வழக்கம் போல என் ஹோட்டலோட கெத்தை நான் திருப்பி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு திருப்தியா நினைக்கிறான். பெட்டியும் அந்த பார்பிக்யூவை சாப்பிட்டு பார்த்துட்டு, நிஜமாவே சூப்பரா இருக்கு ஹேங்க், உனக்கு எப்படி சமையலை பத்தி இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறா. ஹேங்க் மனசுக்குள்ள பார்பிக்யூ இல்லாத வாழ்க்கை ஆன்மா இல்லாத வாழ்க்கை மாதிரி அப்படின்னு சிரிச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹேங்க் மறுபடியும் மெடிடேஷன் பண்ணி அவனோட சிஸ்டம் மூலமா பவலை ஏத்திக்கிறான். இப்போ அவன் முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. பார்த்தா பெட்டி வந்திருக்கா. ஹேங்க் டக்குன்னு ஒரு துணியை போத்திக்கிட்டு கதவை திறந்து, என்ன வேணும் பெட்டி அப்படின்னு கேட்குறான். பெட்டி ஹேங்க் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு, நீ நிஜமான ஹேங்க் டாலி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். ஹேங்க் தூக்கி வாரி போடுது. நிஜமான ஹேங்க் டாலி ஒரு முட்டாள், ஆனா நீ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றா. ஹேங்க் சமாளிக்க பார்க்கறான். அப்போ நான் யாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். பெட்டி மெதுவா ஹேங்க் கிட்ட வந்து அவனோட நெஞ்சில கைய வச்சு, நீ கண்டிப்பா யாரோக போலியான ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கை வேகமா தள்ளுறா. ஹேங்க் நிலை தடுமாறி அந்த சாஃப்டான கார்பெட் மேல விழுந்துடுறான். பெட்டி அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, எல்லாருக்கும் தெரியும் ஹேங்க் டாலிங்கிறவன் ஒரு அறிவு கெட்டவன், யோசிக்காம காசு செலவு பண்ற ஒரு லூசுன்னு, ஆனா உன் செயல்கள் எல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி மடக்கிறா. ஹேங்க் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு, அடியே என் அன்பு மனைவியே, நீ தானே என்கிட்ட எப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு சொன்ன? அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க சொன்னது, அந்த மியூசிக் குரூப்பை காப்பாத்துனது, இந்த ஹோட்டலை இவ்வளோ பெருசாக மாற்றினதுன்னு எல்லாமே உன் ஐடியா தானே அப்படின்னு சொல்லி அவளையே மடக்க பார்க்குறான். ஆனால் பெட்டி விடுறதா இல்லை. நான் வெறும் முதலை மட்டும்தான் அதிகப்படுத்தினேன், மற்றபடி அந்த சொத்துக்களை வாங்குற முடிவை நீ தான் எடுத்த, அதனால இது உன்னோட சாமர்த்தியம் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹேங்க் அவளை தொடப்போக அவ கையை தட்டி விட்டுட்டு, இன்னும் அதிகமாக காசு செலவு பண்ணணும்னா என்னை கூப்பிடு, உன்னை விட என் கண்ணை தானே அதிகமாக நம்புற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. கிளம்பும்போது, ரொம்ப தேனா பேசுற, நாளைக்கு நாம ஷாப்பிங் போறோம், ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹேங்க்கும் வர வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறான். மறுநாள் 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க. ஆனா ஹேங்க்குக்கு இன்னும் அந்த உடம்பு பலவீனம் இருக்கிறதுனால கொஞ்ச தூரம் நடந்த உடனே அவனால முடியல. அதனால ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. ஹேங்க் தான் வாங்கிட்டு வந்த லஞ்ச் பாக்ஸை திறந்து, சாரி பெட்டி, என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல அப்படின்னு சொல்றான். பெட்டி, இல்ல ஹேங்க், நீ இப்படி நடக்கிறது தான் உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்றா. ஹேங்க் ஒரு சூடான சாண்ட்விச்சை பெட்டிக்கு கொடுக்க போக அவ, எனக்கு வேணாம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறா. சரி நம்மளாச்சும் சாப்பிடலான்னு ஹேங்க் அதை வாயில வைக்க போறான். திடீர்னு பெட்டி அந்த சாண்ட்விச்சை அவன் கையிலிருந்து பிடுங்கிட்டு வேகமா போறா. ஹேங்க் அதிர்ச்சியாகி, ஏய் என்னாச்சு உனக்கு, நான் பசியில ஒரு வாய் சாப்பிட போனேன், இப்படி பிடுங்கிட்டு போறியே அப்படின்னு கத்துறான். ஆனா பெட்டி அங்க ஓரமா இருந்த ஒரு தெருநாய்கிட்ட போய் அந்த சாண்ட்விச்சை கொடுக்குறா. பாவம், இந்த செல்லக்குட்டி ரொம்ப நேரமா சாப்பிடாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சிரா. ஹேங்க் பாவம், நானும் தான் இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல அப்படின்னு சோகமா புலம்புறான். மறுபடியும் எங்க போய் சாண்ட்விச் வாங்கலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காஸ்ட்லி கார் அவங்க பக்கத்துல வந்து நிக்குது. அதுல இருந்து ஒருத்தர் ரொம்ப திமிரா இறங்கி வந்து, என்ன ஹேங்க் டாலி, ஒரு சாதாரண நாய்க்கு போடுற சாப்பாட்டுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க, உங்களுக்கு நாய்க்கு போடுற சாப்பாடு பிடிக்கும்னா இன்னும் ஒரு 2 செட்டை ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு கிண்டல் பண்றான். அவன் கூட ஒரு பொண்ணு வரா. ஹேங்க் அந்த ஆளை மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, யார்டா இவன் எரும மாடு மாதிரி வந்து லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். பெட்டி அங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்த அந்த ஆளு, ஓ இவதான் உன் வருங்கால பொண்டாட்டியா, டேங் ஃபேமிலி பொண்ணு, முதல்ல ஜோனதனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தது, இப்போ இவன்கிட்ட வந்துட்டாளா, பாவம் அழகான பொண்ணு தான், ஆனா விதி யாரை விட்டது அப்படின்னு நக்கலா பேசுறான். அப்புறம் கூட வந்த லூசி அறிமுகப்படுத்துறான். இவ ஃபேன்சாங் ஃபேமிலி, பிஸ்னஸ் உலகத்துக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கா, அதான் நானே ஷாப்பிங் கூட்டிட்டு வந்து அப்புறம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு வாங்கி தர போறேன் அப்படின்னு சொல்றான். ஹேங்க் அதை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுறான். லூசி கிட்ட, இவன் ரொம்ப ஓவரா வழிகிறானே, உனக்கு இவன் கூட இருக்க கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு கோவம் வந்துடுச்சு. உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு கத்துறான். ஹேங்க் அவனை துச்சமா மதிச்சுட்டு லூசி கிட்ட, அந்த மீட்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லு, எனக்கு உடம்பு முடியாம இருந்ததுல ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் மங்கிடுச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லூசி, வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ண சாதனைகளை வச்சு அவங்கள மதிப்பிடுவாங்க, அப்புறம் யாருக்கு எவ்வளோ சொத்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, அதுதான் அந்த மீட்டிங் அப்படின்னு விளக்குறா.
லூசி தொடர்ந்து பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த மீட்டிங்ல 3 குடும்ப உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பெரிய அளவுல ஃபண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இதை கேட்டதும் ஹேங்குக்கு ஆர்வம் வந்துருச்சு. ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லூசி, யார் ரொம்ப திறமையா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு 1 பில்லியன் யுவான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹேங்கும் பெட்டியும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. 1 பில்லியன்னா சும்மாவா? ஹேங்க் மனசுக்குள்ள கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். இந்த 1 பில்லியன் மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம ஸ்பென்ட்ரிஃப்ட் சிஸ்டம் எங்கேயோ போயிடுமே, நம்ம லெவலும் எகிரிடுமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த திமிரு பிடிச்ச கசின் விடாம நக்கல் அடிக்கிறான். ஏய் ஹேங்க், இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுடா. நான் இப்போ என்டர்டைன்மெண்ட் பிசினஸ்ல பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியை விலைக்கு வாங்கி ஏகப்பட்ட டிரைவர்ஸை வேலைக்கு வச்சு பகல் நைட்டு பார்க்காம ஓட விடுறேன். அதுல எனக்கு லாபம் கொட்டுது அப்படின்னு பீத்திக்கிறான். ஹேங்க் மனசுக்குள்ள அவனை அறிவு கெட்டவன்னு திட்டுனாலும் வெளியே ரொம்ப பொலைட்டா, ரொம்ப தேங்க்ஸ்பா, இப்பதான் நான் எதுக்கு தயாராகணும்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றான். அந்த கசின், நீ எல்லாம் ரெடியாகி ஒன்றும் ஆக போறதில்ல, உனக்கு ஏதாச்சும் இடம் கிடைச்சா அது பெரிய மிராக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூசியை பார்த்து, வா லூசி, நாம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறான். போறப்போ அந்த ஆளு அங்கிருந்த நாயை வேணும்னே எட்டி உதைச்சு வழியை விட்டு தள்ளி போடா அப்படின்னு கத்துறான். பாவம் அந்த நாய் கோபத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு இவனை பழி வாங்க முடிவெடுக்குது. டக்குன்னு அவன் மேல பாஞ்சு அவனோட தொடையில நச்சுன்னு ஒரு கடி போடுது. அவனோட காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தொங்க விடுது. அந்த ஆளு வழியில அழுதுகிட்டே ஓடுறான். ஆனா அந்த நாய் அவனை விடாம துரத்திக்கிட்டே போகுது. ஹேங்க், பெட்டி, லூசி 3 பேரும் இந்த வேடிக்கை பார்த்துட்டு, இவனுக்கு இது தேவைதான், இவனா தேடிக்கிட்டது தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேங்கும் பெட்டியும் சிட்டி பார்க்ல இருக்கிற ஒரு கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. $1 பில்லியன் பெரிய காசு இல்ல பெட்டி அப்படின்னு ஹேங்க் கேட்க, அதுக்கு பெட்டி, ஏன் உனக்கு இதுல இவ்வளவு ஆசை அப்படின்னு கேட்குறா. ஹேங்க், 1 பில்லியன் யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, பெட்டி ஒரு உண்மையை சொல்றா. எல்லாரும் தான் ஆசைப்படுவாங்க ஹேங்க், ஆனா இது உனக்கு சாத்தியமே இல்லை. போன வருஷம் லூசி 7வது இடம் தான் பிடிச்சா. அவ 20 மில்லியனை இன்வெஸ்ட் பண்ணி 2 வருஷத்துல 3 5 ஸ்டார் ஹோட்டல், 5 கிளப், அப்புறம் 11 தியேட்டர்னு ஆரம்பிச்சு 90 மில்லியனுக்கு மேல லாபம் காட்டினா. அவ்வளவு செஞ்சும் அவளுக்கு கிடைச்சது 7வது இடம் தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹேங்க் ஆடி போயிட்டான். அப்போ என்கிட்ட இருக்கிற இந்த 1 ஹோட்டல், 2 ரெஸ்டாரண்ட், அப்புறம் அந்த மியூசிக் பேண்டை வச்சு நான் எப்படி ஜெயிக்க முடியும்? விடு, நாம பேசாம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு ஒரு நாய் பயங்கரமா குறைக்கிற சத்தமும் மனுஷங்க கத்துற சத்தமும் கேக்குது. திரும்பி பார்த்தா விலங்குகள் நலத்துறையை சேர்ந்தவங்க ஒரு நாயை வர போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. பெட்டி ஓடி போய், என்ன பண்றீங்க, எதுக்கு அந்த நாயை இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு கத்துறா. அந்த ஆளு நிதானமா, இல்லம்மா, இந்த தெருநாய்கள் எல்லாம் அங்கங்க மனுஷங்களை கடிக்குதுன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதான் பிடிக்கிறோம். பெட்டி, பிடிச்சு எங்க கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்க, அந்த ஆளு, நம்ம ஊர்ல இதுக்கெல்லாம் தனி ஷெல்டர் எதுவும் இல்லம்மா, 2 வாரம் வச்சிருப்போம், யாராச்சும் வந்து வழக்க எடுத்துட்டு போவாங்கன்னு பார்ப்போம், அப்படி யாரும் வரலன்னா அந்த நாய்களை அப்புறம் டீல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றான். அந்த டீல்னா என்னன்னு பெட்டிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. கூண்டுக்குள்ள இருந்த அந்த நாய்களை பார்த்து பெட்டிக்கு மனசே தாங்கல. கண்ணீர் மல்க ஹேங்கோட கையை பிடிச்சுக்கிட்டு, ஹேங்க், எப்படியாவது இந்த வாயில்லா ஜீவன்களை காப்பாத்துங்க, என்னால இதை பார்க்க முடியல அப்படின்னு கெஞ்சிரா. ஹேங்க் அந்த நாய்கள் பயத்துல நடுங்கிறத பார்த்ததும், சரி பெட்டி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும், நான் இப்பவே இந்த நாய்களுக்காக ஒரு பெரிய ஷெல்டர் கட்டி கொடுக்குறேன், அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் பெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேங்க் கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீங்க ரொம்ப நல்லவர் ஹேங்க் அப்படின்னு பாராட்டுறா. ஹேங்க் லேசா வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த பாராட்டை ஏத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காலி இடத்துக்கு வராங்க. ஹேங்க் பெட்டி கிட்ட, யாரும் உரிமை கொண்டாடாம இருந்த இந்த நிலத்தை 10 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டேன், வா பெட்டி, இந்த இடத்த ஒரு சூப்பரான அனிமல் ஷெல்டரா மாத்துவோம் அப்படின்னு சொல்றான். ஹேங்க் மனசுக்குள்ள, பிசினஸ் ரீதியா பார்த்தா இது தப்பான முடிவு தான், நஷ்டம் தான் வரும் அப்படின்னு நினைச்சாலும் பெட்டி கிட்ட, உன் முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கத்தான் நான் இவ்வளவு காசு செலவு பண்றேன், நீ சந்தோஷமா இருந்தா இது எனக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்றான். பெட்டி ரொம்ப எனர்ஜியா, வெறும் ஒரு காலி இடத்த என் கூட இருக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, நீங்க நிஜமாவே ஒரு கிரேட் ஆளு ஹேங்க் அப்படின்னு மனசார பாராட்டுறா. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை என்கிட்ட இருக்கிற காசு தீந்து போனா கூட என்னால் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் பெட்டி அப்படின்னு சொல்கிறான். பெட்டியும், உங்களை எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொன்னது தான் அப்படின்னு அவனுக்கு ஐஸ் வைக்கிறா. இந்த ரொமான்டிக்கான நேரத்தில் இடையில வந்த லூவோ, பாஸ், இசபெல் குரூப்போட சேர்ந்து ஒரு படத்துக்கு சாங் பண்ணுறதுக்காக 2 பேர் பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதும் ஹேங்க்குக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் டீல் கிடைக்க போகுதுன்னு ஆர்வம் வருது. நேராக ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அந்த 2 பேரும் நம்ம ஹோட்டல் பார்பிக்யூவை பீரோ
பீரோட சேர்த்து செமையா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன், இந்த பார்பிக்யூ நிஜமாவே அட்டகாசமா இருக்குப்பா, இந்த ஹேங்க் ஒரு அறிவில்லாத ஊதாரின்னு கேள்விப்பட்டேன், ஆனா இவன் எப்படி இப்படி ஒரு ஐடியா பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் பார்ட்னர், இதுல என்ன பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு, எல்லாம் அங்க இருக்கிற ஆர்டிஸ்டை பொறுத்தது தான், நமக்கு தேவையானது இவன் கூட ஒரு டீல் போடணும் அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறான். இவன் ஒரு புது பையன், இவனுக்கு பிஸ்னஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதனால நம்ம வேலையை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு கதவு திறக்க பிரகாசமான லைட் வெளிச்சத்துல ஹேங்க்கும் லுவோவும் வர்றாங்க. வந்திருக்கவங்கள லுவோ அறிமுகப்படுத்துறா. கண்ணாடி போட்டிருக்கிறவர் பேரு டாங் ஷென், பெங் ஃபிலிம் கம்பெனியோட மியூசிக் டைரக்டர். அவர் கூட வந்தவர் டீன் ஹாரிசன், ஒரு ஃபேமஸான டைரக்டர். ஹாரிசன் ஒரு நக்கலான சிரிப்பை ஹேங்க் மேலே வீசுறாரு. ஹேங்க் அவரை உத்து பார்த்துட்டு, இவன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கானே, இவன் நல்லவனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அப்புறம் எல்லாரையும் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான். டாங் ஷென் அவனோட பிளானை சொல்கிறான். நாங்கள் இப்போது விண்ட் ஹண்டர் அப்படின்னு ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட அந்த கேர்ள் குரூப் இதுக்கு பாடினா அது பெரிய சென்சேஷன் ஆகும். இதோ இந்த ஸ்கிரிப்ட் பாருங்க, இதை பெரிய பெரிய ரைட்டர்ஸ் 3 வருஷமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹேங்க் அந்த ஸ்கிரிப்டை வாங்கி ஒவ்வொரு வரியாக ரொம்ப கவனமாக படிக்கிறான். அப்புறம் மெதுவா, இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். ஹாரிசன் ரொம்ப திமிழா, குறைஞ்சது 15 பில்லியன் யுவான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேங்க் மறுபடியும் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு, சரி பாட்டுக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்க, டாங் ஷென் 5 லட்சம் தரோம், வேணும்னா இன்னும் ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு 1 மில்லியனா தரோம் அப்படின்னு ரொம்ப கம்மியான ஒரு விலையை சொல்கிறான். ஹேங்க் அந்த ஸ்கிரிப்டை அப்படியே டேபிளில் தூக்கி போட்டுட்டு, உங்கள் ஆஃபரை அப்புறமா சொல்கிறேன், உங்கள் முயற்சிக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு கிளம்புறான். டாங் ஷென் பதறி போய், ஏன் இன்னைக்கே முடிக்கக்கூடாது, இந்த படத்தில் ஏற்கனவே 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் பெரிய படம், என்ன உங்கள் குரூப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹேங்க், என் குரூப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் உங்கள் படம் மேலே தான் எனக்கு சந்தேகம், இந்த மொக்க ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு 15 பில்லியன் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே, இதில் காசை போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறான். டைரக்டர் ஹாரிசனுக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்க, எங்கள் பழைய படங்களோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாரு, அந்த பொண்ணுங்க ஃபேமஸ் ஆனதுக்கு அவங்க பாட்டு தான் காரணம், உன்ன மாதிரி ஒரு லூசு கிடையாது அப்படின்னு கத்துறாரு. ஹேங்க் கூலா, உங்கள் சில படங்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்று கூட என்னால் முழுசாக பார்க்க முடியல, அவ்வளவு கேவலமான கதை, சுமார் ஆக்டிங், என் குரூப் இதில் பாடினா அவங்க பேர் தான் கெட்டு போயிடும் அப்படின்னு பதிலுக்கு திருப்பி அடிக்கிறான். பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அந்த 2 பேரும் கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. லுவோ ஹேங்க் கிட்ட, சார் பெங் ஃபிலிம் கம்பெனி இப்போதைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி, அவங்கள ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹேங்க், அவங்களுக்கு காம்படிஷன் இல்லாததால் ரொம்ப திமிரா இருக்காங்க, நிஜமாவே ஒரு நல்ல சினிமா உலகம் இருந்தால் இந்த படம் அட்டர் ஃப்ளாப் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் லுவோ கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து, இங்கே இருக்கிற பழைய சினிமா ஸ்டார்ஸ், டெக்னீஷியன்ஸ், அப்புறம் யாருக்கும் தெரியாமல் ஆனால் திறமையான தற்காப்பு கலை தெரிஞ்ச ஆட்களை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். லுவோ குழப்பமா, இவங்கள வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஒரு ஆசை, அதான் நானே ஒரு படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீன் ஓடிட்டுருக்கு. ஒரு ஹீரோ, என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அந்த பொண்ணு, நான் 3 வருஷமாக இன்னொருத்தனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஹீரோ ரொம்ப சோகமா, ஐயோ என்னால் இதை தாங்க முடியலையே அப்படின்னு மொக்கையாக ஆக்ட் பண்ணுறான். டக்குன்னு டைரக்டர், கட் கட் அப்படின்னு கத்தி அந்த ஆக்டரை கண்டபடி திட்டுறாரு. அந்த டைரக்டர் கடுப்பாகி அந்த ஆக்டரை பார்த்து கத்துறாரு, என்னடா பண்ற, இப்படியே போனா என் படத்தையே குப்பையில தான் போடணும், ஒரு எமோஷன் வேண்டாமா, கல்லு மாதிரி நிற்கிறியே அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்த ஒரு சின்ன ஆக்டரை கூப்பிட்டு, இவனுக்கு எப்படின்னு நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புது ஆள் வந்த உடனே வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். கண்ணீர் விட்டு அழுது தாமேலேயே தண்ணியை ஊற்றிக்கிட்டு, உன்னை தவிர வேற யாரையும் என்னால் காதலிக்க முடியாது அப்படின்னு ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒரு சீன் போடுறான். டைரக்டர் அதை காட்டி, இது தாண்டா நடிப்பு, இவனுக்கு சம்பளம் கம்மின்னு பார்க்குறேன், இல்லைனா உன்னை எப்போவோ தூக்கியிருப்பேன் அப்படின்னு அந்த மெயின் ஆக்டரை அசிங்கப்படுத்துறாரு. திடீர்னு அந்த ஆக்டரோட ஃபோன் அடிக்குது. டைரக்டர் கோவமா, நான் பேசிட்டு இருக்கும்போது ஃபோனை பார்க்கறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு கத்த, அந்த ஆக்டர் அந்த மெசேஜை படிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான். அப்புறம் அந்த டைரக்டரை ஒரு கேவலமான பார்வை பார்த்துட்டு, உன் வேலையும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம், நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கெத்தா கிளம்புறான். அதே அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் பொண்ணு கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கா. 3 நாளாக தூங்காம எழுதுறேன், ஆனா இது இன்னும் சரியா வரலையே அப்படின்னு புலம்புறா. அவளோட ஒர்க் சாட்ல இருக்கிறவங்க, நீ
நீ ரொம்ப லாஜிக் பார்க்குற, அதான் உனக்கு செட் ஆகலை அப்படின்னு அவளை மட்டம் தட்டுறாங்க. அவள் விரக்தியில் இருக்கும்போது அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உன் திறமைக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு அப்படின்னு போட்டு அவள் அக்கௌண்ட்டில் 1 மில்லியன் யுவான் வந்து விழுது. கூடவே ஒரு அட்ரஸும் வருது. அவளுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஒரு நம்பிக்கை வருது. இன்னொரு பக்கம் ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணு ஸ்பேஸ் ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிறவங்க இவ என்னமோ பொம்மை ராக்கெட்டை வச்சு சீன் போடுறா, இது மட்டும் பறந்துச்சுன்னா நான் நாய் சாப்பாட்டை சாப்பிட்றேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பட்டனை அமுக்குன உடனே அந்த ராக்கெட் பயங்கர சத்தத்தோட கிளங்கி மேகத்தை கிழிச்சிக்கிட்டு விண்வெளிக்கே போயிடுச்சு. எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அவளுக்கும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அவளும் உடனே தான் பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு கிளம்புறா. ஹேங்க் இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறான். முதல்ல லூக் அப்படிங்கிற அந்த ஆக்டரை அறிமுகப்படுத்துகிறான். இவன் சூப்பராக ஆக்ட் பண்ணுவான், ஆனால் கேமராக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கு வேலைகளுக்கு ஒத்து வராததால இவனுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜானட் கிட்ட வர்றான். இவ எழுதின சூப்பர் ஸ்கிரிப்ட்ஸை எல்லாம் மற்றவங்க திருடிட்டாங்க, ஆனால் இவகிட்ட இன்னும் நிறைய வித்தை இருக்கு அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக ஸ்டெல்லா கிட்ட வந்து இவ ஸ்கூலில் வீக் ஸ்டூடெண்ட்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் பழைய குப்பையிலிருந்து புதுசாக எதையாவது கண்டுபிடிக்கிறதுல இவ ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறான். ஹேங் அவங்க கிட்ட உங்கள் பழைய தோல்விகளை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் தர்றேன், நாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு எல்லாரும் ஒரே ஆச்சரியம். படம் எடுக்க போறீங்களா? ஆனால் இங்கே யாருக்குமே ரசிகர்கள் கிடையாதே, படம் நஷ்டமானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹேங், லாப நஷ்டம் எல்லாம் ஏன் தலைவலி, நீங்கள் கவலைப்படாமல் வேலையை மட்டும் பாருங்கள். எனக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி படம் எடுக்க வேணாம், ஆடியன்ஸோட அறிவை மதிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் உற்சாகமாக ஒத்துக்கிறாங்க. அடுத்த 1 மாசத்துல லூக் கிட்ட நீ ஜிம்முக்கு போய் நல்லா உடம்ப தேத்து, நம்ம எடுக்க போகிறது ஸ்ட்ராங் கைஸ் அப்படின்னு ஒரு படம் அப்படின்னு சொல்கிறான். ஜானட் கிட்ட கதையையும் ஸ்டெல்லா கிட்ட அந்த படத்துக்கு தேவையான செட் மற்றும் பொருட்களை ரெடி பண்ணவும் சொல்கிறான். அப்புறம் இசபெல் கிட்ட போய் நீ என் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அவள் லேசாக வெட்கப்பட்டுக்கிட்டு எனக்கு நடிக்க தெரியாதே அப்படின்னு சொல்ல ஹேங் அவளை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறான். டைரக்டர் டீன் ஹாரிசன் கண்டிப்பாக தான் திமிருக்கு வருத்தப்படுவாருன்னு ஹேங் சபதம் எடுக்கிறான். பெட்டி அவங்கிட்ட வந்து ரொம்ப நேரமாக வேலை பார்க்குற ஹேங், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹேங், எனக்கு கோவம் இன்னும் குறையல பெட்டி, நான் படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஹாரிசனோட படம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் என் படத்தையும் ரிலீஸ் பண்ணி அவன் படம் எவ்வளவு கேவலம்னு உலகத்துக்கு காட்டுவேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொல்கிறான். பெட்டி ஹேங் கிட்ட ரொம்ப அக்கறையா, நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஹேங்க். ஆனா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, ரொம்ப காசு தேவைப்படுமே, இப்பதான் அந்த அனிமல் ஷெல்டருக்காக பெரிய தொகையை செலவு பண்ணிருக்க அப்படின்னு கவலைப்படுறா. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, காசு தீர்ந்து போனா என்ன பெட்டி, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறான். அம்மா ஃபோனை எடுத்த உடனே ரொம்ப பாசமா நல்லா விசாரிக்கிறாங்க. ஹேங்க் மெதுவா மேட்டருக்கு வந்து, அம்மா ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன், 1 பில்லியன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம, நிச்சயமா கண்ணா, உனக்கு இல்லாததா, நான் கொஞ்ச நேரத்துல அந்த பணத்தை உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த ஹேங்கோட அப்பா ஷாக் ஆகி, என்னது அவன் கேட்ட உடனே இவ்வளோ பெரிய தொகையை தூக்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா, என் மகன் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை அவர்கிட்ட காட்டுறாங்க. சிட்டி பிளானிங் கம்பெனி சிட்டியோட கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு காலி இடத்தை இப்போ டெவலப் பண்ண போறாங்களாம். ஒரு பெரிய பார்க் வர போறதுனால அந்த ஏரியாவோட ரேட் எகிர போகுது. இது ஒரு செம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நாம அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அம்மா சொல்ல, பேப்பரை தொடர்ந்து படிச்ச அப்பாவுக்கு இன்னும் பெரிய ஷாக். யாரோ ஒருத்தர் ஏற்கனவே அந்த நிலத்தை 10 மில்லியனுக்கு வாங்கிட்டாராம். அது வேற யாரும் இல்ல, நம்ம மகன் ஹேங்க் தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கே தெரியாம ஹேங்க் ஒரு பெரிய பிசினஸ் கேம் ஆடி இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. 1 மாசம் கழிச்சு டைரக்டர் டீன் ஹாரிசனோட வின்சேசர் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாகுது. ஹாரிசன் செம டென்ஷன்ல இருக்காரு. அந்த மெயின் ஆக்ட்ரஸ் இன்னும் ஏன் வரல, படம் முடியல, அதுக்குள்ள அவளுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு கத்துறாரு. மியூசிக் டைரக்டர் டாங் ஷென் அவரை சமாதானப்படுத்துறாரு. ஆனா ஹாரிசன் விடல, பெரிய நடிகைன்னு நினைப்பு, டெய்லி வசனத்தை மறந்துடுறா, இப்ப ஷூட்டிங்கே வரமாட்டேங்கிறா அப்படின்னு புலம்புறாரு. அப்புறம் வேற வழி இல்லாம டூப்பு போட்டு சீன் எடுங்க, எடிட்டிங்ல மூஞ்சிய மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மொக்க ஐடியா பண்றாரு. அப்போ டாங் ஷென் ஒரு நியூஸ் சொல்றாரு. ஹேங்க் டாலியும் சொந்தமா ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானா, அதுல இசபெல்ல ஹீரோயினா போட்டிருக்கான். ஹாரிசன் நக்கலா சிரிச்சு, அந்த லூசு பயலுக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும், ஹீரோ யாரு, ஸ்கிரிப்ட் யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ ஒரு புது பையன், ஆனா ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஜானட் ஹென்ரிஸ் அப்படின்னு ஷென் சொன்ன உடனே ஹாரிசன் அவள் மேல ஒரு காப்பி பிளஜரிசம் கேஸ போடு, அவளை மட்டம் தட்டு அப்படின்னு பிளான் போடுறாரு. இசபெல் நடிச்சா நம்ம படத்தோட வசூல் பாதிக்கும், அதனால அவளை பத்தி ஏதாச்சும் தப்பான வதந்தியை பரப்பி அவ பேரை கெடுக்கணும் அப்படின்னு வில்லந்தனமா யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு லுமா ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க இசபெல்லோட பழைய பாஸ் பிராட் வரான்.
அவ ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். ஹேங்க் அந்த பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என்னோட ரகசியங்களை வச்சு என்னையே மிரட்டி இசபெல்ல கூட்டிட்டு போயிட்டான். அவன்கிட்ட என்னால மோத முடியல அப்படின்னு பிராட் புலம்புறான். ஹாரிசன் அவன்கிட்ட, கவலைப்படாத பிராட், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹேங்கோட படத்தை காலி பண்ணுவோம். இசபெல் மேல ஒரு பெரிய ஸ்கேண்டலை உருவாக்கி அவளை அவமானப்படுத்துவோம் அப்படின்னு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிறான். அடுத்த சில நாட்கள்ல ஹேங்கோட படத்தோட பிரஸ் மீட் நடக்குது. ஹேங்க் தன் டீமோட ஸ்டேஜ்ல கெத்தா நிக்கிறான். போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஹேங்கோட ஒய்ஃப் பெட்டியை பார்த்துட்டு, யார்டா இந்த தேவதை, இவங்களே ஹீரோயினா நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. பெட்டி ஹேங்க் கிட்ட, நிஜமாவே உனக்கு டைரக்ஷன் பண்ண தெரியுமா, இசபெல்லோட புகழ வீணாக்கிடாத அப்படின்னு சொல்றா. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு என் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணுவாளே அப்படின்னு சொல்றான். பெட்டி, நம்ம எதிரி ரொம்ப பலசாலி, அதனால நாம புதுசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஹேங்க் ரொம்ப கூலா, படம் தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பெட்டி, என் பின்னாடி 100 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு ஒரு போடு போடுறான். அப்போ செக்ரட்டரி லுவோ வந்து, டிஸ்னி பார்க் ஆளுங்க உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, லுவோ நீயே என் சார்பா போய் அவங்க கிட்ட பேசு, இனிமே நீ தான் இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர், உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றான். லுவோ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு, கண்டிப்பா உங்களை ஏமாத்த மாட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. கடைசியா அந்த இன்ஜினியர் பொண்ணு ஸ்டெல்லா வரா. ஹேங்க், நீங்க கேட்ட அந்த மிஷின் ரெடி, இப்பவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறா. ஹேங்க் ஆச்சரியப்பட்டு, அதுக்குள்ள செஞ்சிட்டியா, வா வெளியே போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றான். பெட்டி ஹேங்க் கிட்ட, என்ன ஹேங்க் இப்போ இவ்வளோ குஷியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹேங்க், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப பெட்டி அப்படின்னு ஒரு மர்மமான சிரிப்பு விடுறான். அப்புறம் ஹேங்க், பெட்டி, ஸ்டெல்லா 3 பேரும் அந்த புது மிஷினை டெஸ்ட் பண்றதுக்காக தோட்டத்துக்கு போறாங்க. ஸ்டெல்லா அந்த மிஷினை தரையில வச்சு செட் பண்ணிட்டு, பாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. ஹேங்க் ரெடின்னு சொன்ன உடனே ஸ்டெல்லா பட்டன் அமுக்குறா. அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான ராட்சத மிருகம் அப்படியே தத்துரூபமா பெட்டிக்கும் ஹேங்குக்கும் முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்ததும் பெட்டி பயத்துல அலறிக்கிட்டே ஹேங்கோட கையை இறுக்க பிடிச்சுக்கிறா. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத பெட்டி, இது நிஜம் கிடையாது, இது ஒரு ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். இதை படத்துல யூஸ் பண்ணா சீன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு விளக்குறான். ஸ்டெல்லா இது மாதிரி 3 மிஷின் செஞ்சிருக்கேன்னு சொல்ல, ஹேங்க், இதுவே போதும், ஒரு மிஷினுக்கு 1 மில்லியன் யுவான்னு கணக்கு பண்ணி 3 மில்லியனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அசத்துறான். மறுநாள் ஷூட்டிங் ஆரம்பமாகுது. முதல் சீன்ல மக்கள் எல்லாரும் ஒரு பயங்கரமான ராட்சத மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ரோட்ல அலறி அடிச்சு ஓடுறாங்க. அந்த மிருகம் அவங்கள துரத்திக்கிட்டே வருது. அப்போ வானத்திலிருந்து 2 மின்னல் மாதிரி வெளிச்சம் வருது. மக்கள் எல்லாரும் எலக்ட்ரிக் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இசபெல்லும் இன்னொருத்தரும் அந்த மிருகத்தை தாக்க பாயிறாங்க. ஆனா திடீர்னு இசபெல் பேலன்ஸ் இல்லாம காத்துல தொங்க ஆரம்பிக்கிறா. டைரக்டர் கட் அப்படின்னு கத்துறாரு. இசபெல் தயங்கிட்டே, சாரி பாஸ், எனக்கு உசரத்தை பார்த்தா கொஞ்சம் பயம், அதான் தடுமாறிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. ஹேங்க் அவளை சமாதானப்படுத்தி, பரவாயில்ல இசபெல், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ இசபெல் ஹேங்க் கிட்ட வந்து, பாஸ், எனக்கு ஒழுங்கா நடிக்க வரலையோன்னு பயமா இருக்கு, என் காரணத்தால படத்துக்கு நஷ்டம் வந்துருமோன்னு கவலையா இருக்கு, வேணும்னா வேற யாராவது ஹீரோயினா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹேங்க் அவளோட கண்ணை பார்த்து, இந்த ரோலே உனக்காக தான் எழுதப்பட்டது இசபெல், நீ ஸ்டேஜ்ல பாட்டு பாடும்போது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இரு, கண்டிப்பா உன்னை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா நான் மாத்துவேன் அப்படின்னு தைரியம் சொல்றான். ஜானட்டும், முதல்ல கொஞ்சம் இமோஷனல் சீன்ஸ் எடுப்போம், அப்போதான் இசபெல் இந்த கேரக்டருக்குள்ள சீக்கிரம் வர முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹேங்க் அவனோட ரூம்ல மறுபடியும் அந்த சிஸ்டமை அப்டேட் பண்றான். இப்போ அவனோட உடம்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஹேங்கால அந்த ஊன்றுகோல் இல்லாமலே நடக்க முடியுது. அப்பாடா, இப்போதான் நான் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கேன், இப்போ ஓடுனா ஒலிம்பிக் சாம்பியனை விட வேகமா ஓடுவேன் போலயே அப்படின்னு ஹேங்க் சந்தோஷப்படுறான். அப்போ பெட்டி அவசரமா கதவை தட்டிட்டு உள்ள வரா. ஹேங்க், பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, யாரோ ஒருத்தர் இசபெல் பத்தி தப்பான நியூஸை பரப்பிட்டாங்க, அவளுக்கு ஒரு பணக்காரன் கூட தொடர்பு இருக்கு, அவளுக்கு வெளிநாட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு இன்டர்நெட்ல போட்டுட்டாங்க, இப்போ இதுதான் ட்ரெண்டிங், 1 பில்லியன் வியூஸுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு டேப்லெட்டை காட்டுறா. ஹேங்க் அதை வாங்கி பார்த்துட்டு, அந்த பணக்காரன் யாருன்னு சொல்றாங்க, ஒருவேளை என்ன சொல்றாங்களோன்னு நக்கலா கேட்க, பெட்டி கடுப்பாகி அவன் தோல்ல ஒரு குத்து விடுறா. இப்போ எதுக்கு ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இது அந்த டீன் ஹாரிசனும் டான்ஷனும் பண்ண வேலைதான், போலீஸ்ல புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹேங்க் ரொம்ப கூலா, அவசரப்படாத பெட்டி, இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, நாம இப்ப போலீஸ்க்கு போனா அவங்க ஒரு சாரி கேட்டுட்டு போயிடுவாங்க, அதுக்கு பதிலா நாம இதை கண்டுக்காங்க மாதிரி அப்படியே படம் எடுப்போம், எதிரி இன்னும் வேகமா அட்டாக் பண்ணட்டும், கடைசியில அவங்கள எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரே அடியா அடிச்சு வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு மாஸ் பிளான் சொல்றான். பெட்டிக்கு இது புரியலனாலும் ஹேங்க் மேல இருக்கிற நம்பிக்கையில அமைதியாகிறா. மறுநாள் காலையில டைரக்டர் ஹாரிசன் கிட்ட டான்ஷன் ஓடி வந்து, சார், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சார், இசபெல் பேரு டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ தேடல் பட்டியல்ல இசபெல் தான் முதல்ல இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றான்.